ஹாய், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ். பொதுவாக நம்ம கோதுமை மாவில் பூரி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு உப்பி வராது, கலர் ப்ரௌனாக இருக்கும், ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும். இன்னொன்று நம்ம பூரி வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது அந்த மாவே உள்ள நிறைய உதிரியாக விழுந்து ஒரு டஸ்ட் மாதிரி மாறி கலரே சேஞ்ச் ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம மேல் மாவு, அதாவது தேய்க்கும் போது கோதுமை மாவை யூஸ் பண்ணாமல் மைதா மாவு யூஸ் பண்ணி மட்டும் நம்ம அதை தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக அதில் ஒட்டாது. ஸோ எண்ணெயில் போட்டு நம்ம பூரி செய்யும் போது அந்த மாவு வந்து லேயர் மாதிரி படியாது. அதே போல் மாவு பிசையும் போது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூரி வந்து இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். கலர் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக மாறாது, எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, பர்ஃபெக்டான பூரி வந்து கிடைக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே பர்ஃபெக்டான பூரி கிடச்சிரும். இப்போ நான் அதே எண்ணெயில் தான் எல்லாமே போட்டு எடுத்தேன். ஆனால் வந்து கீழே அவ்வளோவா நிறைய அந்த மாவு வந்து லேயர் மாதிரி படியில் பாருங்கள், டஸ்ட்டே ஆகலை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.